நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த விமான விபத்தானது எங்கு எப்பொழுது நடைபெற்றது? இந்த 19 பேர்ல இந்தியர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அதை பற்றின தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விரிவான தகவல்கள் ராஜா. வணக்கம். நேபாளத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்படுவதற்கு முன்பு திருபுவனம் சர்வதேச விமான நிலையம், காட்மாண்டுவில் உள்ள திருபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் விமான ஊழியர்கள் உட்பட 19 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. சரியாக காலை 11 மணிக்கு இந்த விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் விரைந்து இருக்கிறார்கள். உயிர் பலி இருக்கும் என அஞ்சப்படுகிறது. விமானம் நொறுங்கி புகை மண்டலமாக வரும் காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் வீடியோகளாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டு வருகிறார்கள். 19 பேரும் உயிரோடு இருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் இன்னும் தகவல் இல்லை. மீட்பு பணி நடைபெற்று வருவதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் விசாரணைக்கு பிறகுதான் விபத்து எப்படி நேர்ந்தது என்பது குறித்தெல்லாம் தகவல்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்படும் முன்பு, அதுவும் விமான நிலையத்திலே இந்த விபத்து நேர்ந்தது அனைவரையும் அங்குள்ள அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.